45 ஆண்டுகளாக அனுபவித்து வந்த இடத்தை இடித்துவிட்டு பட்டா பெற்று காவல்துறையை வைத்து மிரட்டுவதாக அயல் மனைக்காரர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் 45 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அனுபவித்து வந்த தங்களது இடத்தை அயல் மனைக்காரர் சட்டவிரோதமாக இடித்துவிட்டு பின்னர் அந்த இடத்திற்கு பட்டா பெற்றுள்ளதாகவும் தற்போது காவல்துறையை பயன்படுத்தி தங்களை மிரட்டி அச்சுறுத்தி வருவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். எங்களுக்கு இந்த இடம் வேற இடமே இல்லைங்க ஐயா. எங்க 45 வருஷம் அனுபவங்க. எங்கேயுமே எங்களுக்கு நியாயம் கிடைக்கலங்க. ஒரு 5 வருஷம் நாங்க பழக்கி வெளியே போயிட்டோம். பின்னாடி எடுத்துக்கார 1.5 வருஷம் ஒரு பட்டா வாங்கிட்டு எங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. தாலுகா ஆபீஸுக்கு பட்டா வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இடமே இல்லை, நாங்க வந்தா எங்க இடத்துல குடிச்சு கொள்ளலான்னு வந்து உட்கார வந்தா இடமே இல்லைன்றாங்க. எங்கேயுமே யாருமே எங்களுக்கு நியாயம் இல்லை. காவல்துறைக்கு போனா அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. டிஎஸ்பிஐயாவும் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம், மனு கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. தாசில்தார் மேடத்துக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. அவங்களும் வந்தாங்க. தாசில்தார் அம்மாவும் அவங்களும் வந்து கேட்டுட்டு போனாங்க. எதுவுமே நியாயம் கிடைக்கல எங்களுக்கு. 1 மாதம் பீஸ் மீட்டிங் வச்சாங்க. தாலுகா ஆஃபீஸில் கூப்பிட்டு அவங்க பார்க்கும்போது எங்களையும் கூப்பிட்டு விசாரணை வச்சாங்க. 1 மாதம் பொறுங்க, இங்கே வந்து அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 1 மாதம் பொறுக்கிறதுக்கு அதுக்கும் அவங்க தடை. இன்னும் 1 வாரம் கூட ஆகலைங்க. பீஸ் மீட்டிங் போட்டு திருப்பி வந்து எடுத்தாண்ட காம்பவுண்ட் எடுத்து அவங்க வீடு கட்ட வராங்க. நாங்கள் போனாக்கா எங்களை வந்து எங்கள் பசங்களே ரிமாண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து நிற்கிதுங்க ஐயா. மெயினாக போலீஸ்காரங்க வந்து நிற்கிறாங்க. நீங்கள் ஏன் இங்கே எடுத்தாண்ட வரீங்கன்றாங்க. ஐயா எங்களுக்கு அனுபவம், எங்கள் இடங்க ஐயான்னா அவன் பட்டா இருக்குது, அவன்கிட்ட பட்டா இருக்குது, உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, போங்க போங்க நிற்காதீங்கன்னு எங்களை மிரட்டுறாங்க ஐயா. எங்களை தான் மிரட்டுறாங்க போலீஸு. டிஎஸ்பி வரைக்கும் இவங்க வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஐயா. எங்களுக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கலைங்க. எங்களுக்கு நியாயம் மேடம், தாசில்தார் மேடமும் சொல்லிட்டாங்க எனக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்றாங்க. தாசில்தார் மேடம் இங்கே வந்து நின்று விசாரணை பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லாம் விசாரணை பண்ணிமா ஆடியோ ஆஃபீஸ்க்கு போய் ரத்து பட்டாங்க ஏற்பாடு பண்ணுறோன்னு சொன்னவங்க. இப்போ டிஎஸ்பி சார் எங்களுக்கு சொல்கிறாருமா, நீங்கள் அதில் தலையிட வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க ஐயா. எங்களுக்கு நியாயம் வேணும், எங்கள் இடம் எங்களுக்கு வேணும். 45 வருஷமாக நாங்கள் 1வது படிக்கல இருந்து இங்கே இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு இந்த இடம் வேணுங்க. மேடமே தாசில்தார் மேடமே சொன்னவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, தாசில்தார் மேடமுக்கு இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் எடுக்கிறாங்கன்னு 1 வாரம் கூட அவளைங்க மேடம் ஃபீஸ் மீட்டிங் வச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொன்னாங்க டிஎஸ்பியே எனக்கு ஃபோன் பண்ணுறாருமா, நீங்கள் எதுக்கு இப்போ நீங்கள் ஃபீஸ் மீட்டிங் வச்சு நிறுத்தி வச்சிங்க, இது எப்போ முடிஞ்சது ஆச்சு, நீங்கள் எதுக்கு இதில் இப்போ என்ட்ரு ஆகிறீங்க, நீங்கள் ஏன் அதெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஃபீஸ் மீட்டிங் வச்சிங்க அப்படின்னு என்ன கேட்குறாங்க. எனக்கு தெரியாதுமா, நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் பேசிக்கிங்க. இந்த சம்பவம் தொடர்பாக உரிய அதிகாரிகள் நேர்மையான விசாரணை நடத்தி ஆவணங்கள் மற்றும் நீண்டகால அனுபவ உரிமையை கருத்தில் கொண்டு தங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.